வணக்கம். நீங்க காலையில குடிக்கிற காஃபில இருக்கிற சர்க்கரையில இருந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன் வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கு பின்னாலயும் ஒரு ரகசிய செய்முறை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அந்த ரகசிய செய்முறைய நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். பார்க்கறதுக்கு இது ஏதோ ஒரு பார்க்ல நடக்கிற சாதாரண உரையாடல் மாதிரி தெரியலாம் இல்லையா? ஆனா இந்த கேள்விதான் நம்மள ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. ஒரு சின்ன சக்கரை கட்டி அதோட கதை ஒரு வயல்ல இருந்து எப்படி ஆரம்பிச்சு ஒரு பெரிய பயணமா நம்ம கைக்கு வந்து சேருதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு. உற்பத்தி. இது சும்மா ஒரு வார்த்தை இல்லங்க. இதுதான் நம்ம நாகரிகத்தையே இயக்குற ஒரு என்ஜின் மாதிரி. மூலப்பொருட்களை நமக்கு தேவையான, நம்ம ஆசைப்படுற விஷயங்களா மாத்துற ஒரு மேஜிக் ப்ராசஸ். சரி, வாங்க இந்த உற்பத்திங்கிற மேஜிக் பாக்ஸை திறந்து பார்க்கலாம். கரும்புல இருந்து சர்க்கரை உருவாகிற அந்த பயணத்தை வச்சே இந்த மொத்த ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உற்பத்தினா ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தாங்க. மரக்கட்டை, ஆணி மாதிரி சில இன்புட்ஸ், அதாவது உள்ளீடுகளை எடுத்து அதை ஒரு சேருங்கிற அவுட்புட்டா, அதாவது வெளியிட மாத்துறீங்க. இன்னும் சொல்லப்போனா, பெருசா உபயோகம் இல்லாத பொருட்களை ரொம்ப உபயோகமான பொருளா மாத்துறது தான் இதோட முக்கிய வேலையே. ஒரு பொருளை செஞ்சு முடிக்கிறது முதல் ஸ்டெப் தான். ஆனா உண்மையான மேஜிக்கே அந்த பொருளை நமக்கு எப்ப தேவையோ, எங்க தேவையோ, எப்படி தேவையோ அப்படி கிடைக்க வைக்கிறதுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு, பஞ்ச ஒரு சட்டையா மாத்துறதுக்கு பேரு வடிவ பயன்பாடு. மலையில விளையிற ஆப்பிள உங்க ஊர் கடைக்கு கொண்டு வரதுக்கு பேரு இட பயன்பாடு. அதே மாதிரி மழைக்காலத்துக்கு முன்னாடியே கொடைய ஸ்டாக் பண்ணி வச்சு மழை வரும்போது விக்கிறது கால பயன்பாடு. இப்ப புரியுதா? எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு பிறப்பு, ஒரு வளர்ச்சி, ஒரு பயணம்னு கண்டிப்பா இருக்கும். வாங்க, ஒரு பொருள் மூலப்பொருளா இருந்து நம்ம கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் இருக்கிற அந்த 3 ஸ்டேஜ் பயணத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்க, இயற்கையிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு பயணம் ஒரு ஃபேக்டரியில புது உருவம் எடுத்து கடைசியா மார்க்கெட் வழியா நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. இந்த முழு செயினையும் நாம 3 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். இதுதான் நம்மளோட பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி. எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நிலை 1, முதன்மை உற்பத்தி. அதாவது நேரடியா இயற்கையிலிருந்து மூலப்பொருட்களை எடுக்கிறது. விவசாயம், சுரங்கம் தோன்றது, மீன் பிடிக்கிறதுன்னு எல்லாமே இதுல தான் வரும். நம்ம கரும்பு கதை கூட இந்த பச்சை பசேல்னு இருக்கிற வயல்ல இருந்து தான் தொடங்குது. அடுத்து உருமாற்றத்துக்கான நேரம். நிலை 2, இரண்டாம் நிலை உற்பத்தி. இங்கதான் வயல்ல இருந்து வந்த மூலப்பொருட்கள் எல்லாம் ஃபேக்டரி மெஷின்குள்ள போய் நமக்கு தெரிஞ்ச பொருட்களா மாறுது. நம்ம கரும்பு இப்போ ஒரு மில்லுக்குள்ள போய் பளபளக்கிற சர்க்கரையா மாறுற ஸ்டேஜ் இதுதான். சரி, ஒரு பொருள் தயாராயிடுச்சு. அது போதுமா? பத்தாது இல்லையா? அது நம்ம கைக்கு வந்து சேரணும். அதுதான் நிலை 3, மூன்றாம் நிலை உற்பத்தி. இதை தான் நம்ம சேவைத்துறைன்னு சொல்றோம். டிரான்ஸ்போர்ட், கடைகள், விளம்பரங்கள், பேங்கிங், இப்படி கண்ணுக்கு தெரியாம இயங்குற அந்த நெட்வொர்க் தான் உற்பத்தியோட கடைசி கட்டத்தை பூர்த்தி செய்யுது. இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்துல, அதாவது ஜிடிபில 50% மேல பங்களிக்கிறது விவசாயமோ தொழிற்சாலைகளோ இல்ல, இந்த சேவைத்துறை தான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பொருளாதாரம் பொருட்களை உருவாக்குறத விட சேவைகளை வழங்குறதுல தான் அதிகமா கவனம் செலுத்துதுன்னு அர்த்தம். இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம். ஆனா இந்த 3 நிலைகளும் ஏதோ மேஜிக் மாதிரி தானா நடந்துராது. இது எல்லாத்தையும் இயக்கறதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் தேவை. எந்த ஒரு பொருளை உருவாக்கணும்னாலும் அதுக்கு தேவையான அந்த 4 முக்கியமான பொருட்கள் என்னென்ன? வாங்க, அந்த செய்முறையோட மூலப்பொருட்களை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன குண்டூசில இருந்து ஒரு பெரிய விமானம் வரைக்கும் எதை உருவாக்கணும்னாலும் அதுக்கான செய்முறையில பொதுவா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த மூலப்பொருட்களை நாம 2 வகையா பிரிக்கலாம். முதல்ல முதன்மை காரணிகள். இது இயற்கையா நமக்கு கிடைச்சது, அதாவது நிலமும் உழைப்பும். 2வது பெறப்பட்ட காரணிகள். இது முதல் வகையோட சேர்ந்து உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அதாவது மூலதனமும் அமைப்பும். இப்போ நாம அந்த செய்முறையோட மைய பகுதிக்கே வந்துட்டோம். நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இந்த 4 தான் எல்லாத்தையும் இயக்குற சக்திகள். வாங்க, இதுல ஒவ்வொன்றையும் பத்தியும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். முதல் காரணி நிலம். நிலம்னா வெறும் மண்ணு மட்டும் இல்லைங்க. சூரிய ஒளி, காத்து, தண்ணி, காடுகள், கடல்கடியில் இருக்கிற தாதுக்கள்னு இயற்கையோட எல்லா இலவச பரிசுகளும் இதில் அடங்கும். இதுதான் உற்பத்தியோட அடித்தளமே. இதை மனுஷனால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது ஒரு ஆதிசக்தி. 2வது காரணி உழைப்பு. இதுதான் உற்பத்தியில மனுஷனோட பங்களிப்பு. ஒரு விவசாயியோட உடல் உழைப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட மூளை உழைப்பா இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். உழைப்பை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது அழியக்கூடியது. இன்னைக்கு நீங்க உழைக்கலன்னா அந்த உழைப்பு வீண்தான். அதை சேமிச்சு வைக்க முடியாது. நேற்றைய உழைப்பை இன்னைக்கு செய்யவே முடியாது. சரி, இந்த உழைப்பை எப்படி திறமையா பயன்படுத்துறது?
இதுக்கு ஆடம் ஸ்மித் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாரு. அதுதான் வேலை பகுப்பு. அதாவது ஒரு வேலையே பல சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியில மட்டும் கவனம் செலுத்துறது. ஒருத்தரே ஒரு காரை முழுசா செய்யறதுக்கு பதிலா ஒருத்தர் டயர் மாட்டுறது, இன்னொருத்தர் இன்ஜினை பொருத்துறதுன்னு பிரிச்சு செஞ்சா உற்பத்தி வேகம் பல மடங்கு அதிகமாகும் இல்லையா? அதுதான் இந்த கான்செப்ட். ஆனா இந்த வேகத்துக்கு ஒரு விலை இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வேலையில திறமை அதிகமாகுது, உற்பத்தி ராக்கெட் வேகத்துல போகுது, நேரமும் மிச்சமாகுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷன் ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுறான். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது அது ரொம்ப சலிப்பா மாறிடும். அவனோட கைவினை திறன் மொத்தமா அழிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூணாவது காரணி மூலதனம். மூலதனம்னு சொன்ன உடனே பணம்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. உற்பத்தியை இன்னும் அதிகமாக்க நம்ம பயன்படுத்துற மனுஷனால உருவாக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே மூலதனம் தான். ஒரு மிஷினு, ஒரு கருவி, ஒரு பில்டிங், ஏன் நம்ம படிப்பு கூட ஒரு விதமான மூலதனம் தான். இது நிலம் மாதிரியோ உழைப்பு மாதிரியோ தானா வேலை செய்யாது. ஆனா உழைப்போட சக்தியை பல மடங்கு அதிகமாக்குற ஒரு கருவி இது. இப்போ நம்ம செய்முறையோட மாஸ்டர் ஷெஃப் வராரு, அதாவது அமைப்பாளர். எல்லா மூலப்பொருட்களும் இருந்தாலும் அதையெல்லாம் சரியான அளவுல ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான டிஷ்ஷை உருவாக்குற சமையல்காரர் மாதிரி மத்த 3 காரணிகளையும் ஒன்னா இணைக்கிற சக்தி தான் இந்த தொழில் முனைவோர். அவரை ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டர்னு சொல்லலாம். எந்த கருவியை எப்ப வாசிக்கணும்னு முடிவு பண்றவர் அவர்தான். அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், இது எல்லாத்தையும் சரியான விகிதத்துல ஒன்னா சேர்க்கறார், புது புது ஐடியாவை கொண்டு வரார். ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை பிசினஸ்ல நஷ்டம் வந்தா அந்த முழு ரிஸ்கையும் அவர்தான் ஏத்துக்கணும். இந்த ரிஸ்க் எடுக்கிற குணமும் புதுமைகளை உருவாக்குற திறனும் தான் அவங்கள சமூகத்தையே மாத்துற ஏஜென்ட் அப்படின்னு சொல்ல வைக்குது. அப்போ நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில் முனைவோர், இதுதான் அந்த 4 பகுதி கொண்ட ரகசிய செய்முறை. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த டிவைஸ்ல இருந்து நீங்க உட்கார சேர் வரைக்கும் நீங்க பார்க்குற, பயன்படுத்துற அநேகமா எல்லா பொருட்களுக்கு பின்னாலேயும் இந்த 4 விஷயங்கள் தான் இருக்கு. பாருங்க, இந்த 4 காரணிகள் கொண்ட செய்முறை பல 100 வருஷமா பெருசா மாறாம அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மாதிரி புது புது சக்திகள் உள்ள வருது. ஒருவேளை இது இந்த செய்முறையில 5வது காரணியா சேருமா, இல்ல உழைப்பு, மூலதனம் மாதிரியான பழைய காரணிகளோட அர்த்தத்தையே மொத்தமா மாத்திடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?